வணக்கம் நண்பர்களே. இது வரைக்கும் 2 வீடியோ ஹிந்தி கற்றுக்கிறத பற்றி போட்டிருக்கிறேன். இனிஷியலாக ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு பாஷை கற்றுக்கிறதுனாலும் சரி, இல்லை எதை கற்றுக்கிறதுனாலும் சரி, நம்ம ஒரு கற்றுண்டே ஆகணுண்டா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு வெறியோட ஒரு செயல்பாடு இருந்ததுன்னா தான் எதையுமே கற்றுக்க முடியும் இல்லையா? சரி, அதை அவங்க எழுதி போடுறாங்க பார்ப்போம், அவர் சொல்கிறார் ஏதோ கேட்போம், அது ஏதோ வீடியோவில் காமிக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு இருந்தோம்னா கற்றுக்க முடியாது. மெயினாக உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்கன்னா அவங்க கூட நீங்கள் பேசி நிறைய கற்றுக்கணும். இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பேசணும், பேசி முயற்சி பண்ணணும். இப்போ நான் கன்னடம் கற்றுக்கிட்டுருக்கேன். கன்னடம் தெரியுமோ தெரியாதோ, தப்போ ரைட்டோ நான் பேசுவேன். இப்போ ஹிந்தி நான் நல்லா பேசுவேன், மராட்டியும் நல்லா பேசுவேன். கன்னடம் இப்போ தான் கற்றுக்கிறேன், பெங்களூரில் இருக்கிறேன். கற்றுண்டானும் இப்போது தப்போ ரைட்டோ நான் பேசுவேன் எல்லாருக்கிட்டையும். அப்படி தாங்க, இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கற்றுக்கணும்னு உள்ளேருந்து உங்களுக்கு ஒரு குரல் வரணும். சரியா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் இப்போ சில வார்த்தைகள் சொல்கிறேன். ஏற்கனவே சிலதை பற்றி சொன்னேன் உங்களுக்கு. இப்போ அது வருது பாருங்கன்னு சொல்கிறது, அது வருது அப்படின்னு சொல்கிறது, அது வருதுன்னு சொல்கிறதுக்கு ஓ ஆ ரஹி ஹை. வண்டி வருது, காடி ஆ ரஹி ஹை. வண்டிக்கு எப்பவும் காடி தான், காடி நமக்கு தெரியும். ஆ ரஹி ஹை, ஆனா வருது, ரஹி ஹைனா வந்துருக்கு. காடி ஆ ரஹி ஹை. சரிங்களா? இது ஒரு வார்த்தை. ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்டுக்கு ஹிந்தியில் என்ன தெரியுமா? ஃபல். பழம்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபல். அப்புறம் இப்போ டாக்டருக்கு என்ன? பெண் இல்லையா? நமக்கு பெண் குழந்தை டாக்டர். அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டி. பையனுக்கு பேட்டா அப்படின்வாங்க. பையனுக்கு பேட்டா, பேட்டி. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மாப்பிள்ளைக்கு தாமாத், தாமாத், தாமாத். பேட்டி, பேட்டா, தாமாத். மாட்டு பொண்ணுக்கு பஹுன்னு சொல்லுவோம். பஹு, மாட்டு பொண்ணுக்கு பஹு. இந்த சில வார்த்தைகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.